உங்கள் நிலம் உங்கள் அனுமதி. இப்போ நேற்றைய வீடியோ பதிவில் வந்து நகராட்சி பகுதியில் வந்து சாலை பராமரிப்பு சான்றிதழ் பெறுவது எப்படின்னு பார்த்தோம். இன்றைய வீடியோ பதிவில் வந்து மாநகராட்சியில், அதாவது கார்ப்பரேஷனில் வந்து நம்ம சாலை பராமரிப்பு சான்றிதழ் வந்து வாங்குவது எப்படின்னு பார்ப்போம். இப்போ மாநகராட்சினாலே வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு தனி பிரிவாக இருக்கும். டவுன் பிளானிங்க்குன்னு சொல்லி நகரமைப்பு பிரிவுன்னு சொல்லி தனி பிரிவு இருக்கும். இப்போ நீங்கள் இந்த விண்ணப்பத்தை வந்து உங்களுடைய கிரை ஆவணங்கள், உங்களுடைய வருவாய் ஆவணங்கள், மற்ற வந்து அனுமதியற்ற மனைப்பிரிவில் அமையக்கூடிய அந்த வரைபடம், மற்ற அதோட ஈசிய வில்லங்கச் சான்றிதழ், அந்த பிளாட் விற்பனை செய்வதற்கு உண்டான வில்லங்கச் சான்றிதழ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கடிதம் மூலம் நீங்கள் ஆணையாளர் சந்தித்து கொடுக்கணுமா, இல்லை நகரமைப்பு பிரிவில் இருக்கக்கூடிய சிடிபிஓன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அதாவது வந்து நகர திட்டமிடுனர்னு இருப்பாங்க, நகரமைப்பு பிரிவு அலுவலர், அவர் தான் தலைமை அலுவலர், அவரை பார்க்கலாமான்னா 2 பேரில் யாரை வேணாலும் பார்த்து உங்கள் விண்ணப்பத்தை கொடுக்கலாம். இப்போ நீங்கள் சீட்டி போட்ட கொடுத்தீங்கனாலும் அவர் வந்து அதை இன்சீல் பண்ணியோ இல்லை வந்து அதை நேரடியாக வந்து ஆணையாளருக்கு வந்து அதை அமுச்சு விட்டு ஒரு இன்சீல் பண்ணி வாங்கிக்குவார். வாங்கிக்கிட்டு அது அவரே வந்து நேரடியாக வந்து உங்கள் கள இட நேராய்வு செய்வாங்க. அவங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில், ஏன்னா வந்து மாநகராட்சி எல்லையாக இருந்தால் உங்களுக்கு அணுகு சாலை வந்து 7 மீட்டர் இருக்கணும், அதை நகர ஒருங்கிணைப்பு இயக்க விதிகளில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. ஸோ இந்த மாநகராட்சி எல்லையில் சாலை பராமரிப்பு சான்றிதழ் வாங்கும்போது 7 மீட்டர் இருக்கா அப்படிங்கிறது அவங்களுடைய பதிவேடுகளில் அவங்களுக்கு வந்து ஒரு சர்வே ரெக்கார்ட்ஸ் இருக்குது, டவுன் சர்வே ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டவுன் சர்வே ரெக்கார்ட்ஸில் இந்த அணுகு சாலைகள் மற்ற விஷயங்கள், அந்த அனுமதியற்ற மனைப்பிரிவில் வரக்கூடிய அந்த சாலைகள் இதெல்லாம் வந்து முறையாக அவங்களுடைய பதிவேடுகள் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒருவேளை இல்லாத பட்சத்தில் அது முறையாக அளந்து அந்த பதிவேடுகளில் வந்து அவங்க பதிவேற்றம் செஞ்சு உங்களுக்கு சாலை பராமரிப்பு சான்றிதழை நேரடியாகவே வந்து நகர திட்டமிடுனர், அதாவது சிடிபோ, சீஃப் டவுன் பிளானிங் ஆஃபீஸர், அவரே வந்து ஆவணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய சர்வே ரெக்கார்ட்ஸ்லேயும் நீங்கள் கோரும் சாலை பராமரிப்பு சான்றிதழ் சம்பந்தமான இடங்கள், உங்களுடைய இடங்கள் எல்லாமே வந்து ஆவணங்கள்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் சாலை பராமரிப்பு சான்றிதழ் வழங்குவாங்க. உங்கள் நிலம் உங்கள் அனுமதி.